பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம். இன்று கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம பார்க்குறோம். யோபு 23:10 பாருங்க. யோபுக்கு இந்த நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை இருந்தது? அவர் என்னை சோதித்த பின்பு நான் ஒரு சுத்த பொன்னாக மாறுவேன் அப்படின்ட்டு. அதுபோல தான் யோபுக்கு எவ்வளோ பாடுகளும் உபத்திரங்களும் வரும்போது கூட அவர் சொல்கிறது என்னென்னா, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தது, ஆண்டவரே ஏன் என்ன சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்காம, அவர் சொல்கிறார், ஆண்டவர் என்னை சோதித்ததுக்கப்புறம் சுத்த பொன்னாக நான் மாறிவிட்டேன் அப்படின்னு. அன்பானவர்களே, அதுபோல தான் நமக்கு ஒரு ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு காரியங்கள் நம்ம குடும்பங்கள் நடக்கும்போது, யாராவது எங்களை துன்பப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது, நம்ம கஷ்டம் வரும்போது, நாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே இந்த சோதனைகள் எங்களுக்கு வந்தது நல்லது தான். தேவ வசனம் கூட சொல்லுது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அந்த சோதனைகளுக்கு நம்ம வரும்போது சோதனைகள் வரும்போது பல காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த காரியங்கள் தெரியாது. ஆனால் நம்ம என்ன யோபு சொல்கிற மாதிரி சுத்த பொன்னாக நம்ம மாற முடியும். அந்த சோதனை வருது அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறதோ, ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம ஆண்டவர் மேலே அவிசுவாசமாக இருக்கும்போது சத்ரு ரொம்ப கிரியை செய்வோம். அதனால் என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். தேவனு பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவங்களாக இருங்க. அது என்ன நடந்தாலும் சரி, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவரை நம்ம தேவன் நம்ம தலை குனிஞ்சு வைக்கக்கூடாது. ஒரு காரியம் பாருங்கள், நமக்கு பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. யாராவது உங்கள் பிள்ளைங்க பாரு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க, குடிக்கிறாங்க, இது மாதிரி கெட்ட காரியங்களில் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளோ ஒரு வேதனை இல்லைங்களா? ஐயோ, என் பிள்ளை இப்படியெல்லாம் செய்யுதே, என் பிள்ளை எவ்வளோ நாள் அன்பாக நான் வளர்த்தேன், படிக்க வச்சேன், ஆனாலும் என் பிள்ளை பாரு இப்படியெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி அந்த தாய் தகப்பன் எவ்வளோ வேதனைப்படுவாரோ, அதுபோல தான் எங்கேயோ இருந்தால் நம்மளே தேவனை தெரிந்து கொண்டார், நம்மளை அபிஷேகித்தார், இது உண்மைன்னு சொல்லி நம்மளுக்கு வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் உனக்காக எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அதனால நம்ம அவங்களை வேதனைப்படுத்தவே கூடாது. ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக எழுந்தாலே ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன். ஆண்டவரே, லேட்டாக எழும்பிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு. ஏன்றீங்களா? அவன் செத்து சொல்லுவான், பார்த்தியா உங்கள் மகள் என்ன பண்ணியிருக்கான், என்ன தூங்கி கொண்டு இருக்கிறான். உன் மகளை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தேன், இந்த மகளை நம்பி இந்த ஆத்மகளை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சத்ருவானவன் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் தலை குனியக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன். அதுபோல் அன்பானவர்களே, நம்ம பிள்ளைங்களையும் மேலே எப்படி நம்ம பாசம் வச்சுருக்கிறோமோ அதோட 100 மடங்கு பாசம் உங்கள் மேலே என் மேலே தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், அந்த மாதிரி பாசம் இருந்தால் ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஆமாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குயவனுக்கு களிமண் மேலே எப்படி அதிகாரம் இருக்கிறதோ அதுபோல தான் உன்னையும் என்னை படித்த தேவனுக்கு உன் மேலே என் மேலே அதிகாரம் இருக்கிறது. கட்டவும் இடிக்கவும் அவருக்கு தெரியும். அதே போல் அவர் நம்ம ஆசீர்வதிக்கவும் அவரால் முடியும். அதுபோல் நம்ம சோர்ந்து போகாதபடி, தேவனை சத்ரு முன்னாடி தலைகுனிய விடாதபடி கர்த்தருக்காக நாங்கள் காத்திருந்து நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அதே போல் அதே யாக்கோபு 1:12 நீங்கள் பாருங்கள். அதே யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவானாம். அவன் உத்தமன் என்று விளங்கி பின்பு கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகின்றவர்களுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, அதுபோல தான் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே போல் அவருக்கு எப்படின்னா கர்த்தர் ஜீவ கிரீட்டத்தை கொடுக்குறவராக இருக்கிறார்.
அதனால் அன்பானவர்களே, எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி சோர்ந்து போகாதபடி தேவன் பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவங்களாக இருங்க. அதே போல் உபாகம் 32:11 கூட பார்க்கும்போது, கழுகு தன் கூட்டியை கழித்து தன் குஞ்சுகளை மேலேயும் அசைவாடி தன் செட்டைகளிலே விரித்து அவைகளிலே எடுத்து அவைகளிலேயே தன் செட்டைகளின் மேலேயும் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரையும் அவர் சுமந்து கொண்டு போகிறவராயிருக்கிறார். அந்த கழுகு எப்படி அந்த கூட்டை கழிக்கும்? ஏன்னா அந்த கழுகு அந்த கூடைக்குள்ளேயே அந்த கழுகுகள் இருந்துச்சுன்னா அது எப்படி பொறுக்கணும்னு தெரியாது. பொறுக்கணும் எப்படி அப்படின்னு தெரியாது. அதனால தான் அது என்ன பண்ணுமா, அந்த கூட்டை கழிச்சிடுமா. அந்த குஞ்சுகளை கீழே விழும்போது அந்த 2 செட்டைகள் எடுத்துகிட்டு வந்து அந்த குஞ்சுகளை காப்பாற்றுமா. அதுபோல தான் அன்பானவர்களே, நம்மளுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் சோதனை வந்தாலும் நம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். திராணிக்கு மேலாக உங்களை அவர் சோதிக்க மாட்டார். அதை தேவன் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. விசுவாசம் விடாதீங்க. சபைக்கு வராமல் வேத வசனம் வாசிக்காமல் இருக்காதீங்க. கர்த்தரின் தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஜெபிக்கலாம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உங்கள் பாதத்தில் உங்கள் சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் வருவோம்ப்பா. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்கள மேலே தேவா உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும். அவங்க குடும்பங்களை சமாதான சந்தோஷத்தை கொடுங்க. ஏசுராஜா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.